அது நீங்கள் ஆதவர்ஜனா ஸ்பீச்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எப்படி பாலிடிக்ஸ் பார்க்கணும்னு கற்றுக்கணும், மன்னிக்கணும். உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ரொம்ப டயலாக் பேசுகிறவங்க, புதுசாக ஆரம்பித்த கட்சியில் இருந்துட்டு திமுகவுக்கு எதிராக வந்து உரத்த ஸ்தாயியில் பேசுபவர்கள் எல்லாம் சந்தேக கண் கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும். ஆதவர்ஜனா ஸ்பீச்சை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது, அதை கடந்து போகணும். ஆதவர்ஜனா உடைய ஒரு சுருக்கமான பின்புலத்தை தெரிந்து கொண்டால் அந்த ஸ்பீச்சை வந்து ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் யூ ஹவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஆதவர்ஜனா யார்? அவர் பல ஆண்டுகள் திமுகவில் இருந்தவர். அது அவரே சொல்கிறார், நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு விசிகாக போனார், அதுக்கு பிறகு இப்போ தாவேக்காக போயிருக்கார். இது அரசியல் பின்புலம். அதை தாண்டி அவருடைய பின்புலம் என்பது என்ன? அவருடைய மாமனார் லாட்ரி அதிபர் மார்ட்டின் அதிகாரப்பூர்வமாக 509 கோடி திமுகவுக்கு கொடுத்துருக்கிறார், அதிகாரப்பூர்வமாக. அதை தாண்டி வந்து அவர் வந்து திமுகவுக்கு நிதி உதவி, தேர்தலுக்காக நிதி உதவி செய்திருப்பதாகவும், வேறு சில அவர்களுக்குள் வர்த்தகங்கள், வணிகம் இருப்பதாகவும் பரவலாக தகவல் வருகின்றன. நீங்கள் அந்த பரவலாக வரக்கூடிய அந்த வர்த்தக உறவுகள், வணிக உறவுகள், அதுக்கு நான் கையில் ஆதாரம் கிடையாது, செவி வழி செய்திகள் தான்.